வணக்கம் சிஎம் சார். நான் தான் உங்கள் பெரம்பூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டேன். சிஎம் சார்னா யார்? எங்களுக்கு தெரிஞ்சு சிஎம் சார்னா ஸ்டாலின் தான் சிஎம். ஸ்டாலின் தான் தமிழகத்தின் ஃபுல்லாக முதல்வர். இப்போது இந்த பதிவு பார்த்திங்கன்னா ஸ்டாலின் சாருக்கும் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும் தான் இந்த பதிவு. என்னென்னா, சார், நான் இங்கே பெரம்பூர் தொகுதியில் விஜயை எதிர்த்து போட்டிக்கிட்டேன், தோற்றுவிட்டேன். பரவாயில்ல, பி வெங்கடேசன் என் பேர். இது பதிவு பார்த்திங்கன்னா, இப்போ இது எதுக்கு போடுறோன்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்பாளராக இப்போ அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் திமுக நிலையில் யாரும் இதுவரைக்கும் சரியாக இவர்தான் நிற்கிறார் என்று அறிவிக்கவில்லை. திருச்சி கிழக்கில் நிற்பதற்கு இப்போது டிவிக்கு சார்பாக, நம்மளுடைய எதிர்க்கட்சி சார்பாக ராகவா லாரன்ஸ் நிற்க போகிறார் என்று பேச்சு அடிப்படுது. இதில் என்னென்னா, இந்த ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ கார்ப்பரேட் உள்ளே பூந்துட்டாங்க. இப்பயே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உஷாராயிடுங்க. இன்ஸ்டாகிராமு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க திருச்சி கிழக்கில். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு மக்களை நேரடியாக போய் பேட்டி எடுக்கிறாங்க. இப்படி பேட்டி எடுத்து இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது என்ன ஆகிடுது, பெண்களை பார்த்து கேட்கிறார்கள். பெண்கள் விஜய்க்கு ஆதரவாக பதில் சொல்கிறார்கள். யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, டிவிக்கு சார்பாக யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்று ஆதரவாக சொல்வார்கள். இந்த இம்பேக்ட் பெண்கள் சொல்வதனால் மக்களை அதிகமாக ஈர்க்க செய்கிறது. புரியுதுங்களா? இது இந்த பிஹைண்ட் வுட்ஸு, இந்த மாதிரி கார்ப்பரேட் யூடியூபர்ஸ், இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மைக் எடுத்துகிட்டு மக்களை நேரடியாக தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க திருச்சி கிழக்கில். அதனால் நம்ம டிஎம்கே சார்பாக நம்ம எதிர்க்கட்சியாக போட்டிட்டாலும் இருந்தாலும் டிஎம்கேக்கு ஆதரவாக நான் செயல்படுவேன், என்றுமே செயல்படுவேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் திருச்சி கிழக்கில் நான் நிற்பேன் டிஎம்கே சார்பாக. அவர்கள் இப்பொழுதே பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் நாம் மீட்டிங் போட்டு பேசுவதை கொஞ்சம் நிறுத்தி வைக்க வேண்டும். மீட்டிங் போட்டு நிறுத்தி விட்டு சோஷியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் செய்ய வேண்டும். ஏன்னால் யாரும் போயிட்டு டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறது இல்லை. எல்லாம் சோஷியல் மீடியாவும் ஆன்லைன் சிஸ்டம்ஸ் தான். அதனால் முடிந்தவரை இன்ஸ்டாகிராமில் அதிகமாக நம்மளோட டிஎம்கே நம்மளை பற்றி அவதூறு பரப்பினாலும் அதை பாசிட்டிவாக வீடியோ போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது திருச்சி கிழக்கில் இப்போ நடக்குது. இது உடனடியாக திமுக செயல்பட வேண்டும். டிவிக்காக அதிகமாக நாம் நெகட்டிவ் பரப்ப வேண்டாம். நாம் நெகட்டிவ் பரப்பினாலும் அவர்களுக்கு பாசிட்டிவாக தான் செல்கிறது. பாசிட்டிவாக பேசினாலும் அவங்களுக்கு பாசிட்டிவாக போகுது, நெகட்டிவாக பேசினாலும் பாசிட்டிவாக போகுது. அதனால் திருச்சி கிழக்கில் நாம் உடனடியாக இன்ஸ்டாகிராமு இளைஞர்கள் அதிகமாக உள்ளே இறங்க வேண்டும். அதிகமான இளைஞர்கள், இளைஞிகள், பெண்கள் உள்ளே இறங்க வேண்டும். ஏன்னா பெண்பால் ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? டிவிகே கட்சிக்கு. சரிங்களா? அதனால் நம்ம உடனடியாக இந்த திருச்சி கிழக்கில் உடனடியாக இறங்கி அதிகமான இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு மார்க்கெட்டிங் செய்ய வேண்டும். மீட்டிங் போட்டு நம்ம உட்காந்து எல்லோரையும் அழைத்து பேசுவதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இறங்கி நேரடியாக மக்களிடம் மைக்கை கொடுத்து சொல்ல வேண்டும். திருச்சி கிழக்கில் டிஎம்கேக்கு ஆதரவாக பேசுபவர்களை மட்டும் வீடியோ போடுங்கள். நெகட்டிவாக பேசுபவர்களை அவர்களோட வீடியோ போட வேண்டாம் இப்படின்னு. இப்போ டிவிக்கே பார்த்தீங்கன்னா இதுதான் செய்கிறது கார்ப்பரேட். இதை உஷாராயிடுங்க. இது மெயினாக முதலமைச்சருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இந்த பதிவு போய் சேரணும். எல்லோரும் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது திருச்சி கிழக்கில் போட்டிருக்கேன். திருச்சி போட்டியிடலாமா மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கேன். அதுக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அதிகமான கமெண்ட்ஸ் எனக்கு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருச்சி கிழக்கில் நிற்கலாமா நம்ம யோசிக்கலாம்.
ஆனால் டிஎம்கே கண்டிப்பாக நிற்கும். அதற்கு ஆதரவாக நான் செயல்படுவேன். டிஎம்கே கண்டிப்பாக ஓட்டு எண்ணிக்கை அதிகமாக திருச்சி கிழக்கில் ஆளுங்கட்சியிலேயே அவர்கள் தோற்கடிக்க வேண்டும். அப்போது தான் அவர்களோட இம்பேக்ட் குறையும். ஆளுங்கட்சியிலே கண்டிப்பாக திருச்சி கிழக்கில் ஜெயித்து ஆக வேண்டும். இதுதான். இல்லை என்றால் எலெக்ஷன்லேயே நிற்க வேண்டாம். நமக்கு தோக்குற அறிகுறி இருந்தால் எலெக்ஷன்லேயே நிற்க வேண்டாம், அமைதியாக இருந்துட்டு போயிடலாம். இல்லை ஏதாவது ஒரு நபர் நிற்க வைக்கலாம். சரிங்களா? பாருங்கள். நன்றி. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. திருச்சி கிழக்கில் எல்லோரும் பார்த்துங்க. நன்றி.